சிக்லெட்ஸ் படம் எப்படி வாருங்கள் பார். கடந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள அந்த புரிதல், அதே சமயத்தில் அவர்களுக்குள் இருக்கும் அந்த வேகம், எல்லா விஷயத்திலும் இருக்கும் வேகம், அது எப்படி சாத்தியமாகிறது, அதை தவிர்த்து எப்படி அவர்கள் ஒன்றாகிறார்கள் என்பதே இந்த படத்தின் கதை. சத்விக் வர்மா, ஜேக் ராபின்சன், நயன் கிருஷ்மா, அமிர்தா ஹல்தார், மஞ்சிரா ஆகிய ஸ்ரீமன், மனோபாலா மற்றும் பலர் சேர்ந்து நடித்திருக்கின்றனர். நயன் கரிஷ்மா, அம்ரிதா ஹல்தர், மஞ்சிரா ஆகிய இந்த 3 பெண்களுக்குள் நடக்கின்ற கதைதான் இந்த படத்தின் சுவாரஸ்யம். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் மூவரும் திடீரென்று தங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இவர்கள் வீட்டில் சொல்லாமலேயே கடந்து செல்கின்றார்கள். செல்கிறவர்கள் ஒரு கடையில் இருந்து ஒரு பொருள் வாங்குகின்றார்கள். பொருள் வாங்கும் போது அப்படியே அங்கே ஒரு போனை தொலைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அதே சமயத்தில் தன்னுடைய வீட்டார் போன் செய்தால் எடுக்கக்கூடாது என்பதால் போனை 3 பேருமே சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகிறார்கள். அவர்களின் பெற்றோர் தேடுகிறார்கள். அதில் ஒருவர் பிராமண பெண் ஒன்று, மார்வாடியின் மகள் ஒன்று, இன்னொன்று மேஜரின் மகள். இந்த 3 தான் மாணவிகள். அவர்கள் கடையில் வாங்கிய பொருள் காண்டம் வாங்கி கொண்டு செல்போனை வைத்துவிட்டு 500 ரூபாய் கொடுத்து கடைக்காரரிடம் ஓடிவிடுகிறார். அந்த கடைக்காரர் மனோபாலா. தைரியமாக 3 பெண்கள் வந்து கடையில் காண்டம் வாங்குகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த புரிதல், சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து முடியும். இவர்கள் அந்த தனிமையில் நண்பர்களுடன் உல்லாசமாக இருக்க அந்த காண்டம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். காண்டத்தை பயன்படுத்தினார்களா இல்லையா என்பது படத்தில் மீதி கதை. அதே சமயத்தில் அவர்களை தேடி அவருடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை. உன்னுடைய பொண்ணால தான் ஏன் பொண்ணு கேட்டா, உன்னுடைய பொண்ணால தான் ஏன் பொண்ணு கேட்டான்னு 3 பேருமே கதைத்து கொண்டும் உதைத்து கொண்டும் சண்டை போட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற இடத்தில் போலீஸ் ரைடு வர அங்கிருந்து அவர்கள் தப்பி வேறொரு இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். கடைசியாக ஒரு பெரிய ஹோட்டலில் சென்று அவர்களை தேடி பிடிக்கும் போது அவர்கள் இருக்கும் நிலையை கண்டு இவர்களே அதிர்ந்து போகின்றார்கள். பெண்களை அதோடு கைவிடாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை புத்திமதி செய்து சொல்லி மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதே சிக்லெட்டின் முடிவு. இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள் எவ்வளவு வேகமாக, அதாவது தங்களையே வேறொரு போதைக்குள், வேறொரு காமத்துக்குள்ளும் களியாட்டங்களுக்குள்ளும் சென்று தங்களுடைய வாழ்க்கையை பாதை மாற்றிக்கொள்கிறார்கள். வாழ்க்கையின் லட்சியங்களை இழந்து விடுகிறார்கள் என்பதை இந்த படத்தின் மூலமாக மிக அழகாக புரிய வைத்திருக்கின்றார் இயக்குனர் எம். முத்து. திரைக்கதை மிக சிறப்பாக அப்படியே ஒரு நேர்கோட்டில் செல்கிறது. எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில் செல்கின்றது. அந்த 3 பெண்ணில் ஒருவர் லெஸ்பியனாக மாறிவிட, ஒருவர் மார்வாடியின் மகள் லெஸ்பியனாக மாறிவிட, பிராமண பெண் அதிலிருந்து தன்னை விடுபட்டு வெளியே வர, அதே போல மேஜரின் மகள் தன்னுடைய டாக்டர் கனவுக்காக வந்து மறுபடியும் அவர் டாக்டர் ஆகிறார். அவர்கள் 3 பேருமே எதிர்காலத்தில் வேறொரு இலக்கை நோக்கி நகர்ந்து இருக்கின்றார்கள் என்பதை படத்தின் முடிவு சொல்கின்றது. சிக்லெட் பார்க்கலாம், ரசிக்கலாம். இன்றைய பெண்களின் அந்தரங்க வாழ்வும் அன்றைய மக்களின் உணர்வுகளும் எப்படி நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விடை காண்கின்றன என்பதே படத்தின் முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.